தீபாவளிக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா எங்க வீட்டுல எல்லாம் பண்டிகை நாள் ஒண்ணுமே கிடையாது. எந்த நாளும் எல்லாருக்கும் பொங்கல் இருக்கு, போகி இருக்கு, தீபாவளி இருக்கு. ஆனா எங்க வாழ்க்கைய நரகம் ஆயிடுச்சு. எப்ப பேர் கைது பண்ணுறாங்க, கைது பண்ணி திரும்ப விட்டுக்கிறீங்க. எங்களை நடுரோட்ல இறக்கி விட்டுக்கிறீங்க. எங்க வீட்டுக்கு சாப்பாடு சும்மா எப்ப பாரு 70 நாள் ஆயிடுச்சுல சாப்பிட்டு. மறைச்சு நிக்காதையா மனு கொடுக்க வந்துக்கிறேன். நிலைமையில பணி வழங்குங்கன்னு சொல்லிட்டு நாங்க விண்ணப்பத்தை கொடுத்திருக்கோம் மண்டல அலுவலர்கிட்ட. அதே மாதிரி நாங்க யாருமே ராம்கில உள்ள சேரல. நாங்க எண்ணுளம் பணியாளரா நாங்க எல்லாருமே 715 பேர் வெளியே நிக்கிறோம்ன்றத பதிவு பண்றதுக்காக தான் இன்னைக்கு மாநகராட்சி ஆணையரை பார்த்து எங்களுடைய விண்ணப்பத்தை கொடுக்கறதுக்கு நாங்க ஒன்று கூடி இருக்கிறோம். நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களா நாங்க, எங்களுக்கு இது கூட ஜனநாயக நாட்டுல எங்களுக்கு உரிமை இல்லையா? நாங்க இன்னைக்கு ஆணையரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். எதுக்காக எங்களை தடுக்கிறாங்க? எங்களுக்கு ஜனநாயக நாட்டுல வாழ்றதுக்கு உரிமை இல்லையா? எங்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? நீங்க தான் வந்து பத்திரிகை நண்பர்கள் தான், நீங்க தான் எங்களுக்கு வந்து நியாயம் சொல்லணும். பொதுமக்கள் எங்களுக்கு நியாயம் சொல்லணும். இல்லைங்க, நாங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் கூடி இருக்கோம். எங்க ஆளுங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. நாங்க எல்லாருமே அங்க போறதுக்குள்ளேயே இங்க அதுக்குள்ளேயே காவல்துறையினரை கொண்டு வந்துட்டு எங்களை வந்து அந்த கோரிக்கையை எங்களை சொல்ல விடாமலே எங்களை வந்து பேருந்துல ஏத்துறாங்க. நீங்க வாங்க எல்லாருமே வந்து கைதாகுங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமான இந்த இந்தியால எங்களுடைய கருத்துக்களை சொல்ல விட மாட்டாங்க. எங்களுக்கு ஜனநாயக உரிமையில எங்களுக்கு பேச்சுரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, எல்லா சுதந்திரமும் இருக்கு. எங்களுடைய அந்த பணி நிலைமை நாங்க கேட்கிறோம், நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். நாங்க எங்களுடைய கோரிக்கையை சொல்ல விட மாட்டாங்க. எங்களை அடிச்சு போறாங்க, எங்களை அடிக்கிறாங்க, எங்களை வலிக்கிறாங்க, கை பிடிச்சி தர வலிக்கிறீங்க. ஏன் வலிப்பாங்க? ஏன் வலிப்பாங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்க வேலை கூட அடிக்கலாம்.